ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி ஃப்ளூயிட்ஸ் சாப்டரில் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஃப்ளூயிட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து செகண்ட் டாபிக் பெர்னாலிஸ் தியரம். பெர்னாலிஸ் தியரம் வந்து எத்தனை ஃபார்முலாஸ் வந்துருக்கு, அதில் ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கலாம், கஷ்டமான கொஸ்டின் எப்படி கேட்கலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? பெர்னாலிஸ் தியரமில் 3 சப் டாபிக் இருக்குது. ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, அதோட ஃபார்முலா வந்து a1v1 = a2v2. அடுத்து பெர்னாலிஸ் ஈக்குவேஷன், அடுத்து ஸ்பீட் ஆஃப் ஃப்ளக்ஸ், இதுதான் இருக்குது. ஸோ இதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, அதை வச்சு எப்படி ஈஸியாக கேட்கலாம், அப்புறம் அதை வச்சு எப்படி கஷ்டமாக கேட்கலாம், அப்புறம் வந்து மாட்ரேட்டாக எப்படி கேட்கலாம், அதை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஈஸி பார்த்துடலாம். வாட்டர் ஃப்ளோஸ் த்ரூ a pipe with speed of 2 m/s at section where the radius is 4 cm. Pipe narrows to 2 cm. What is the speed of the water in the narrow cross section? அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரேடியஸ் 4 சென்டிமீட்டர்ன்ற இருக்கிற இடத்துல வாட்டர் வந்து ஸ்பீடு வந்து 2 சென்டிமீட்டராக இருக்கான். அந்த 4 சென்டிமீட்டர் பைப் வந்து 2 சென்டிமீட்டர் ஆனால் அப்போ ஸ்பீட் ஆஃப் வாட்டர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டைரக்ட் அப்ளிகேஷன் a1v1 = a2v2. ஸ்பீடு 2 தெரியுது, ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல ஏரியா இருக்குது. அப்போ ஏரியாவுக்கு ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா இருக்குது? πr². அப்போ a1னா πr1² v1 = πr2² × v2. அப்போ சேமாக இருக்குது, பை கேன்சல் ஆகிரும். அப்போது r1² × v1 = r2² v2. அப்போ r1 வந்து என்னது? 2 m/s. சாரி, r1ன்றது 4 cm. அப்போ 4² எவ்வளோ? 16. v1 வந்து எவ்வளோ? 2 m/s = r2 எவ்வளோ? 2² வந்து 4 × v2. அந்த v2 தான் வந்து என்ன அவங்க கேட்குறாங்க. அப்போ 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் 2, இந்த 2வையும் 16 கேன்சல் பண்ணால் 8. அப்போது v2ன்றது என்னது? 8 m/s. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் நீட்டில் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கேட்பாங்க. டேரெக்டாக அந்த மாதிரி சும்மா ஒரு ஃபார்முலா கொடுத்து அதில் நம்பர் கொடுத்து டேரெக்டாக சப்ஜெக்ட் பண்ணுற சம்மு. நீங்கள் நீட் 2025 கஷ்டம்னு சொல்கிறோம், அதுலேயே 12 சம் கேட்டிருக்காங்க. 12லேருந்து 15 சம் டேரெக்ட் சப்ஜெக்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரியான சம்மு வரவே வராதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரியான சம்மும் நீட்டில் வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு ஆப்ஷன் வந்து பி. செகண்டு, இப்போ அதே ஃபார்முலா தான், ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் கேட்காம ஈஸியாகவும் கேட்காம மாட்ரேட்டாக கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கலாம்? இப்போ அந்த சம்மு A small hole of cross section 2 mm² is present near the bottom of the fully filled open tank of height 2 m. Take G = 10. The rate of water through the open hole would be nearly. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு ஓப்பன் டேங்க் இருக்குது, சரியா? இந்த ஓப்பன் டேங்க்கோட பாட்டமில் ஹோல் இருக்குது. அந்த ஹோல் வழியாக அப்படி தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த தண்ணியோட ரேட் ஆஃப் ஃப்ளோனால் நமக்கு என்ன தெரியும்? ரேட் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னா வால்யூம் டிவைடட் பை டைம் தான் என்னது? ரேட் ஆஃப் ஃப்ளோ. இதை நம்ம ஏரியா இன்ட்டு வெலாசிட்டின்னு எழுதலாம். ஏரியா வந்து என்னது? அந்த ஏரியா தான் அவங்க 2 m/s² கொடுத்துட்டாங்க. அப்போ வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி வந்து இந்த இடத்துல என்ன? இதை தான் என்ன சொல்லுவோம்? வெலாசிட்டி ஆஃப் எஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து √gh, அதாவது √2gh. அப்போ இந்த விஏவும் இந்த ஏவும் சப்ஜெக்ட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது நமக்கு போட தெரியணும். ரேட் ஆஃப் ஃப்ளோன்னு கேட்டாவும் நமக்கு வந்து என்னடா இப்படி நம்ம ஃப்ளூயிட்ஸ்லேயே படிக்காமல் யோசிக்காமல் ரேட் ஆஃப் ஃப்ளோனா வால்யூம் பை டைம் இந்த மாதிரி ஒரு சம்மு போட்டிருந்தீங்கன்னா அங்கே ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிங்க. = 2g வந்து 10, ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஹைட்டும் 2, அப்போ 40. அப்போ √36னா 6, √49னா 7. அப்போ வந்து 6க்கும் 7க்கும் நடுவில். இப்போ 36க்கு பக்கத்தில் இருக்குது, அதனால் அப்ராக்சிமேட்லி இதை நம்ம 6ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஏரியா இன்ட்டு வி தானே நமக்கு வேணும். ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து என்னது? ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஏரியா தான் அவங்க என்ன சொல்லுவாங்க? 2 m/s² கொடுத்துருவாங்க. 2 mm அப்படின்னா 2 × 10⁻6 நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறப்போ. இந்த வெலாசிட்டி வந்து 6, அப்போ 12 × 10⁻6 அப்ராக்சிமேட்லி வரும். அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். ஓகேவா? நம்ம ரேட் ஆஃப் ஃப்ளோனா வால்யூம் பை டைமு, அதை நம்ம ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி எழுதலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக போட்டுடலாம். ஆனால் பார்க்குறப்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரியும். இது எந்த லெசன்னே தெரியாது. ஆனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு, a water emerges horizontally from a pocket with cross-sectional area A0 at speed V0. Okay. Neglecting air resistance and surface tension at vertical distance h below the faucet, the stream's cross-sectional area shrink to AH. Which of the following correctly described AH to A0 V0? அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு டேப் இருக்குப்பா. இப்போ நம்ம வீட்டில் ஒரு டேப் இருக்குது, அதை நம்ம திறந்து விட்றோம் அப்படின்னா
இங்கே வந்து தண்ணி ஃப்ளோ வருமா, இப்படி வந்துகிட்டே இருந்து ஒரு கீழே வரப்போ, ஆனால் இங்கே இருந்த ஏரியா வந்து கீழே வரப்போ ரெடியூஸ் ஆகிடும். இப்போ நீங்களே வந்து உங்கள் சிங்கில் வந்து கிச்சன்லேயோ இல்லை வந்து வாஷ்ரூம்லேயே தண்ணியை டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே இருந்து கீழே வரப்போ ஏரியா குறையும். ஏன் ஏரியா குறையுது அப்படின்னா, இங்கே இருக்கிற ஏரியா வந்து இது A1 இது A2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த A1 வந்து A2வை விட அதிகமாக தான் இருக்கும். சரியா? ஏன் வந்து இங்கே குறையுது அப்படின்னா, இங்கே இருக்கிற ஸ்பீட் இருக்குல்ல, இதை நம்ம V1 இதை நம்ம V2ன்னு எடுத்துட்டா இங்கே இருக்க V2 வந்து V1 விட அதிகமாக இருக்கும். அப்போ A1 V1 சொல்லிட்டு A2 V2 ஆயிரும். ஒன்று அதிகமாக ஒன்று கம்மி, இந்த இடத்துல ஒன்று அதிகம், அந்த மாதிரி ஈக்குவலாக வந்துடும். அதனால் வந்து கீழே வரப்போ ஸ்பீட் அதிகமாக இருக்கனால ஏரியா ரெடியூஸ் ஆயிரும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த A2க்கும் A1க்கும் இருக்க ரிலேஷன் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது A1 V1 = A2 V2. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டை வந்து A0 V0 = AH VH. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த AHக்கும் இதுக்குள்ள ரிலேஷன் கேட்குறாங்க. அப்போது AH = A0 V0 VH. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆன்சர் எங்கேயுமே இல்லை. அதாவது அவங்க இந்த VHோட வெலாசிட்டியே கேட்குறாங்க. இந்த VH வந்து டெரைவ் பண்ணி கண்டுபிடிச்சி சப்ஜெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல V0 அப்படின்னா இந்த VH வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒண்டியில் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குது? இப்போ வந்து இப்போ ஒரு ஃபைனல் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி V² U² + 2ASன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்படி தானே? அந்த ஃபார்முலா வச்சா இதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி VH ஃபைனல் வெலாசிட்டி நம்ம எடுத்துட்டா இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? V0² + 2GH. நமக்கு வந்து என்னது, இந்த VH தான் இருக்குது. அவள் ஸ்கொயர் அங்கே கொண்டு போயிட்டு அப்படின்னா VH = V0² + √GH = அப்போ VH வந்து என்னது, இந்த மாதிரி ஆயிரும். அப்போ VHன்ற இடத்துல அதை சப்ஜெக்ட் பண்ணு. அப்போ AH = A0 V0 / V0² + √2GH. இதுதான் அதுக்கான ஆன்சர். இதுவும் இருக்காது. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த V0 இப்போ இருக்கா, இதை நம்ம இப்படியும் எழுதலாம். A0 வந்து இப்போ ஹோல் ரூட் V0² / V0² + √GH. இப்போ இந்த V0² ரூட்டுக்குள்ளேயே எடுத்துகிட்டா இந்த V0 தான். அப்போ இது ஒன்று தானே. அவங்க இந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ தான் இதுக்கு ரைட்டான ஆன்சர். இப்போ நம்ம கண்டுலாம் பிடிச்சிருவோம். சில நேரத்தில் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும், ஆனால் சில நேரத்தில் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இதுதான் இருக்குது, இது வந்து நம்மள்ட்ட ஆன்சர் இல்லை, அப்போ நம்ம தப்பாக கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம சில பேர் நினைப்போம். ஆனால் அவங்க வந்து சிம்பிளாக இதை வந்து உள்ளே சப்மிட் பண்ணால் V². நம்ம இங்கே கூட கண்டுபிடிச்சிடும். ஆனால் நீட் எக்ஸாமில் இருக்கக்கூடிய ப்ரெஷரில் இதெல்லாம் நம்ம நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஆனால் சிம்பிளான விஷயத்தில் தான் நம்ம நிறைய பேர் மார்க்காக விடுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். இப்போ நெக்ஸ்ட்டு, a non-viscous incompressible fluid flows horizontally through a pipe of varying cross section at a point where the speed of the fluid is high. What can be the concluded about the static pressure? அதாவது அது பெர்னாலிஸ் தியரம் தான் இப்போ பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து ஸ்பீட் ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து ஹையாக இருக்குது, அந்த இடத்துல ப்ரெஷர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இப்படி எடுத்துக்கோம். இந்த இடத்துல ஸ்பீட் ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து V1, இந்த இடத்துல V2 அப்படின்னா V2 வந்து V1 விட அதிகமாக இருக்கான். சரியா? அப்போது இந்த V2ன்ற இடத்துல ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது அந்த இடத்துல ப்ரெஷர் எப்படி இருக்கும்னா P2 is greater than P1. அதாவது எந்த இடத்துல ஸ்பீடு கம்மியாக இருக்கோ ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ரெஷர் வந்து வைடரான இடத்துல தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஆப்ஷன், இந்த இடத்துல ஸ்பீடு வந்து ஹை, அப்போ ப்ரெஷர் வந்து லோ. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ரைட்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன, a wind with speed 40 m/s blows parallel to the roof of a house. The area of the roof is 250. Assuming pressure inside the house is atmospheric pressure, the force exerted by the wind on the roof and the direction of the force. அதாவது இது ஒரு ஈஸியான கொஸ்டின், ஆனால் ஃபஸ்ட்டு போடுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து போட்டிருக்க மாட்டோம், அதனால தான். ஆனால் நீங்கள் ஒரு தடவை போட்டு அப்படின்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ரூஃப் இருக்குது, ஒரு வீட்டுக்கு மேலே ஒரு ரூஃப் இருக்குது, வெளியே சரியான விண்டு, சரியா, வீட்டுக்குள்ளே வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்போ வெளியவும் கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் வந்து எந்த சைடு இருக்குன்னா டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். அப்போ ஃபோர்ஸ் வந்து என்னது, டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன, அது எந்த டைரக்ஷன் படி பார்த்தா டவுன்வர்ட்ஸ் தான். அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனும் கட் பண்ணிடலாம்.
இப்போ 2 ஆப்ஷனில் ஏதாச்சும் தான் ஒன்று இருக்கும். ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து இப்போ வீட்டுக்குள்ளே வந்து இப்போ வெளியே வந்து ஏரோட வெளியே வந்து 40 மீட்டர்/செகண்டில் வெளியே வந்து ஏர் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே ஏர் ப்ளோ ஆகுமானா இருக்காது. அப்போ வீட்டுக்குள்ளே வெலாசிட்டி வந்து 0. வெளியே வந்து 40 மீட்டர்/செகண்ட் கொடுத்துட்டாங்க. இது என்ன தான் வெலாசிட்டி 0 இருந்தாலும் ப்ரெஷர் அன்ஈக்குவலாக இருந்தாலும் கடைசியில் பார்த்தா எனர்ஜி கன்சர்வேஷன், அதாவது எனர்ஜி வந்து 2 சைடு ஈக்குவலாக தான் இருக்கணும். அதாவது எனர்ஜி இன்சைட் த ஹவுஸும் எனர்ஜி அவுட் சைடு த ஹவுஸுன்னு வந்து என்னது ஈக்குவலாக தானே இருக்கணும். நமக்கு என்ன தெரியும், பெர்னாலிஸ் தியரமில் ப்ரெஷர் ப்ளஸ் rho GH plus half rho V square is equal to pressure plus rho GH plus half rho V square. இது ரெண்டும் கடைசியில் ஈக்குவலாக தான் வரணும். சரியா? அப்போது ப்ரெஷர் இன்சைட், இப்போ இது நம்ம இன்சைட் எடுத்துட்டா ப்ரெஷர் இன்சைடு த ஹவுஸ் தான் என்ன சொன்னாங்க, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னாங்க. அப்போ P0 ப்ளஸ் rho GH H1 ப்ளஸ் ஆஃப் ரோ, இப்போ வந்து வீட்டுக்குள்ளே தான் வெலாசிட்டி வந்து இருக்கான்னு சொல்லிட்டோம்ல. அப்போ 0 ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ரெஷர் வந்து அவுட் சைடு த ப்ரெஷர் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஆனால் என்ன ப்ரெஷர்னு அவங்க சொல்லலை. P ப்ளஸ் ரோ GH2 ப்ளஸ் ஆஃப் ரோ V ஸ்கொயர், அதாவது 40 மீட்டர்/செகண்டு. இப்போ இந்த ரோ H1 இருக்குது, H2 இருக்கு இல்லையா. இப்போது இந்த இடத்துல இருந்து இப்போ இந்த ரூஃபுக்கும் தரைக்கும் ஒரு ஹைட் அப்படின்னா இந்த ரூஃப் இல்லாமல் இதுக்கும் தரைக்கும் ஒரு ஹைட் இருக்கும். அதாவது ரூஃப் வந்து ஒரு ரொம்ப திக்னஸ் கம்மினால அப்போ H1ம் H2ம் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். அப்போ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல்னால் அப்போ rho GH = rho GH. அப்போ வந்து ரெண்டும் என்னது ஈக்குவல் வேல்யூனால கேன்சல் ஆயிரும். இது இந்த இடத்துல 0னால மொத்தமாக இந்த வேல்யூ 0 ஆயிரும். அப்போ வந்து வெளியே இருக்க ப்ரெஷர் வந்து என்னென்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வந்து வெளியே இருக்க ப்ரெஷர் நமக்கு இதுதானே வேணும். அப்போ இதை மட்டும் ஒன் சைடாக வச்சுட்டு மிச்சம் இந்த சைடு கொண்டு வந்துரு. P0 மைனஸ் இந்த இடத்துல இது மட்டும் தான் இருக்குது, ஆஃப் ரோ V square equal to P. இதுதான் வந்து என்னது அவுட் சைடு தான் ப்ரெஷர். நமக்கு என்ன கேட்குறாங்க, அவுட் சைடில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் கேட்குறாங்க. நமக்கு ப்ரெஷர்னால் ஃபோர்ஸ் பை ஏரியான்னு தெரியும். அப்போ ஃபோர்ஸ்னால் ப்ரெஷர் இன்டூ ஏரியா. அப்போ அவுட் சைடு த ப்ரெஷர் நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அவுட் சைடு த ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களே அவுட் சைடு த ஏரியா வந்து 250 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதை நீ சப்ஜெக்ட் பண்ணனா அங்கே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அப்போ அவுட் சைடு த ப்ரெஷர் வந்து என்னது, P0னா 1.01 × 10⁵, அதாவது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், மைனஸ் ஹாஃப் டென்சிட்டி ஆஃப் ஏர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 1.2 V ஸ்கொயர், அதாவது 40 ஸ்கொயர், 40 × 40. இது ப்ரெஷர் இன்டூ ஏரியா தானே. ஏரியா வந்து எவ்வளோ 250. நீ இது எல்லாத்தையும் சப்ஜெக்ட் பண்ணன அப்படின்னா உனக்கான ஆன்சர் வந்து 2.4 × 10⁵ கிடைக்கும். டைரக்ஷன் வந்து டவுன்வர்ட்ஸ் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அப்போ வந்து உனக்கு அதில் பிரச்சனை வராது. ஸோ ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அதே ஃபார்முலா வச்சு ஈஸி, செகண்ட் கொஸ்டின் அதே ஃபார்முலா வச்சு கொஞ்சம் லிட்டில் பிட் கஷ்டம், தேர்டு அதே ஃபார்முலா வச்சு எப்படி இதை விட கொஞ்சம் கஷ்டமாக கேட்கலாம். அதுதான் தேர்டு மெத்தடு. ஓகேவா? இப்போ பார்க்கலாமா? A cylindrical water tank of large cross section area A is filled to height h. A small hole of area A less than A is punched depth at h below the free surface. And the water emerging from the hole lands on the ground at distance r from the tank. Atmospheric pressure is P0. Density of water, acceleration due to gravity. What is the correct expression of original range? அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்பிளான கொஸ்டின் என்னென்னா, இப்படி ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது சரியா, ஓப்பனான ஒரு வாட்டர் டேங்க் வந்து இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஹோலில் இருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகுது. இந்த வாட்டர் ரிலீஸ் ஆகி ஒரு இடத்துல தரையில் படும்ல, அதுக்கும் இதுக்கும் இந்த பக்கெட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ், அதாவது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸுக்கு என்ன சிம்பிளான ஃபார்முலா, டிஸ்டன்ஸ்னால் ஸ்பீடு இன்ட்டு டைம். இந்த வாட்ரு இந்த இடத்துல வரக்கூடிய ஸ்பீடும் இது எவ்வளோ நேரம் வருதுன்னு தெரிஞ்சால் இது கண்டுபிடிச்சிடலாம். இது சிம்பிள் தானே. ஆனால் ஏன் கஷ்டம் அப்படின்னா, வெலாசிட்டி வந்து நம்ம இந்த இடத்துல என்ன வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், சும்மா நார்மல் வெலாசிட்டி எடுக்க முடியாது. √2gs வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். இது எவ்வளோ நேரம் இது வந்து டைம் வந்து இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது, அதை டெரைவ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இது கஷ்டம்தான். சரி, இப்போ இந்த ஸ்பீடு வந்து என்ன ஸ்பீடில் வருதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து √2gh தான் வரும். இப்போ நமக்கு இப்போ டிஃபிகல்ட்டே இந்த டைமை எப்படி கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இப்போ டைமை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் S = ut + ½gt². ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன தான் இருக்குது, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் இருக்குது. இப்போ வந்து வாட்டர் வந்து இதில் வந்துச்சுன்னா இது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி தானே. அப்போ இந்த இடத்துல இருக்காது, g தான். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா, இங்கே வாட்டர் வரப்போ இங்கே 2 ஆக்ட் ஆகும். அதாவது
ஹரிசாண்டல் வெலாசிட்டி வெர்டிக்கல் வெலாசிட்டி ரெண்டு ஆக்ட் ஆகும். சரியா? இந்த இடத்துல நம்ம என்ன வெலாசிட்டி நம்ம ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா எடுத்து போடணும் அப்படின்னா இந்த வெர்டிக்கல் வெலாசிட்டியை தான் எடுத்து போடணும். ஏன் வெர்டிக்கல் வெலாசிட்டி எடுத்து போடணும் அப்படின்னா வெர்டிக்கல் வெலாசிட்டி தான் அது எவ்வளோ நேரம் ஏரில் இருக்கும், எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகுன்றதை டிசைட் பண்ணணும். நமக்கு என்ன வேணும்? இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். இந்த டிஸ்டன்ஸ்னால் ஸ்பீட் இன்ட்டு டைம். இந்த டைம் வந்து என்ன, எவ்வளோ நேரம் அது ஏரில் இருந்திருக்கும். அப்போ அதை டிசைன் பண்ணுற வெலாசிட்டியை தான் எடுத்துக்கணும். அப்போ அதை டிசைட் பண்ணுறது வெர்டிக்கல் வெலாசிட்டி தான். ஸோ S is equal to UYT plus half GT². இப்போது இந்த UY இனிஷியலாக UY வந்து 0. ஏன் இனிஷியலாக வந்து 0 அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ நீ ஒரு டேபிளில் வந்து ஒரு பால் வச்சுருக்க. இந்த பாலை வந்து டேபிள்னு தள்ளி விட்றப்ப அந்த டேபிள்லேருந்து பால் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுதுல அந்த இனிஷியல் மொமெண்டத்தில் வெர்டிக்கல் வெலாசிட்டி இருக்காது. அது போக போக தான் கிராவிட்டினால வெர்டிக்கல் வெலாசிட்டி கெயின் பண்ணும். ஸோ இனிஷியலாக வந்து வெர்டிக்கல் வெலாசிட்டி 0. அப்போ அதே தான் வந்து இந்த வாட்டர் ஃப்ளோக்கும் இனிஷியலாக வெர்டிக்கல் வெலாசிட்டி 0, போக போக தான் கிராவிட்டினால் அது கெயின் ஆகும். ஸோ இந்த டேம் மொத்தமாக 0 ஆயிரும். அப்போ S is equal to half GT². இந்த ஹெச்ன்றது என்னது? இந்த ஹெச்ன்றது தான் இந்த ஹைட்டு. இந்த ஹைட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரிஞ்சது 2 ஹைட்டு. ஃபஸ்ட்டு இந்த ஹைட்டு அதை ஹெச்னு கொடுத்துட்டாங்க. செகண்டு இந்த ஹைட்டு அதை ஸ்மால் ஹெச்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவை இது ரெண்டுத்தையும் கேட்காம இதை கேட்குறோம். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா மொத்த ஹைட்டான இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹைட்டு புரிஞ்சா? அப்போ எஸ்ன்ற இடத்துல இதை போட்டுடலாம். அப்படி தானே? அப்போ ஹெச் மைனஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு half GT². அப்போது T² is equal to 2H minus HG. அப்போ இந்த ஸ்கொயர் அங்கிட்டு போச்சு அப்படின்னா √2H minus H divided by G. ஸோ ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச மாதிரி ரெண்டத்தையும் கண்டுபிடிச்சோம். டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸ்பீடு இன்ட்டு டைமு. ஸ்பீடு வந்து என்ன? ஸ்பீடு வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வெலாசிட்டி ஆஃப் எஃப்ளக்ஸ் √2GH தான். வெலாசிட்டி ஆஃப் √2GH இன்ட்டு டைம்ன்ற இடத்துல சப்ஜெக்ட் பண்ணணும். டைம்ன்ற இடத்துல இதை சப்ஜெக்ட் பண்ணு. 2H minus H divided by G ஹோல் ரூட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஜியும் கேன்சல். அப்படி தானே? ரெண்டுமே வந்து ஸ்கொயர்லாம் தான் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண அப்படின்னா 2 × 2 எவ்வளோ? 4H minus H. அப்போ வந்து ரூட்டில் வந்து எதை வந்து வெளியே எடுக்கலாம்? 4 வெளியே எடுத்துடலாம். 4 வெளியே எடுத்தால் 2. அப்போ 2H minus H. இதுதான் வந்து என்னது அவங்க கேட்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இந்த ஆப்ஷன் வந்து என்ன இருக்குது? இந்த ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஈஸியான கொஸ்டின். அதாவது உனக்கு வந்து இது எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னா டிஸ்டன்ஸ்னால் ஸ்பீடு இன்ட்டு டைம். இது சிம்பிளாக யோசிச்சு தான் நம்ம காம்ப்ளெக்ஸாக கொண்டு வரணும். நம்ம எடுக்கிறப்பே காம்ப்ளெக்ஸாக யோசிக்கக்கூடாது. நீ ஃபஸ்ட்டு சிம்பிளாக யோசி. இது அதாவது இவங்க டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸுக்கு நார்மல் ஃபார்முலா என்ன? ஸ்பீடு இன்ட்டு டைமு. அப்போ அந்த ஸ்பீடுன்ற இடத்துல என்ன பண்ணணும்? ஸ்பீடுன்ற இடத்துல வெலாசிட்டி எஃப்ளக்ஸ் பண்ணணும். டைமுன்ற இடத்துல அதுக்கு இந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி 0ன்ற இந்த கொஞ்சம் கான்செப்ட் தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீ போட முடியும். ஸோ ஓகேவா? அதையும் பார்த்துக்க. ஸோ அடுத்து இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம்? ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி பார்த்து முடிச்சிட்டோம். பெர்னாலிஸ் தியரம் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கடுத்து அந்த ஸ்பீட் ஆஃப் எஃப்ளக்ஸோட ஃபார்முலா வச்சு மட்டுமே பார்க்க போகிறோம். ஸோ ஓகேவா? A large open tank, a small hole punched its side a depth 5 meter below the free surface. Acceleration to gravity is G வந்து 10. Velocity of water is surface negligible. What is the speed of efflux of water from the hole? அதாவது ஒன்றுமே இல்லை, நார்மலான சிம்பிளான கொஸ்டின் தான். அதாவது என்ன சொல்கிறாங்க? ஒரு வாட்டர் டேங்க் வந்து இருக்குது. ஓகே, இந்த இங்கேருந்து 5 மீட்டர் பிலோவில் ஒரு ஹோல்டர் வந்து இருக்குது. இதுலேருந்து தண்ணி வருது. அது எவ்வளோ வெலாசிட்டியில் வரும்? நம்ம வெலாசிட்டி ஆஃப் எஃப்ளக்ஸ் அதாவது √2GH. 2 G வந்து என்ன? 10. ஹைட் வந்து 5. அப்போ 2 × 5 10. 10 × 10. அப்போ ரூட்லேருந்து ஒரு 10 எடுத்தால் வெளியே ஒரு 10 தான் வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ரைட்டான ஆன்சர். இது சிம்பிள் டைரக்ட் அப்ரோச்சு. இப்போ அதவே இன்டைரக்டாக எப்படி குழப்பி எப்படி கேட்குறேன்ற அதையும் பார்த்துடலாம். ஏன் அப்படி? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஈஸியான எம்சிக்யூஸ் வந்து நான் மட்டும்தான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் இப்போ தான் வந்து இந்த லெசனுக்கு தான் நான் மாட்ரேட்டும் டிஃபிகல்ட்டும் எடுத்துகிட்டு வரேன். ஏன் அப்படின்னா ஈஸியான எம்சிக்யூஸை வச்சு மட்டுமே சில பேர் மார்க் எடுத்துடலாம். ஆனால் சில பேர்த்துக்கு இன்னி கொஞ்சம் போகணும், அதுக்கான ஒரு ஸ்டெப் வந்து அவங்களுக்கு ஒன்று தரணுன்றதுக்காக மட்டும்தான் இப்போ நான் மாட்ரேட்டும் டிஃபிகல்ட்டும் நடத்திட்டு வரோம். இல்லை நமக்கு மாட்ரேட் டிஃபிகல்ட்லாம் வேணாம், நம்ம ஈஸியான கொஸ்டின் மட்டுமே பார்த்துடலான்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மாட்ரேட்டும் வேணும், ஈஸியும் வேணும், டிஃபிகல்ட்டும் வேணுமா, இல்லை ஈஸி மட்டுமே வேணுமான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம்.
A closed container of height h is filled with liquid of density rho. A gauge pressure of gas trapped above the liquid surface is Pg. A small hole is punched at depth h below the free surface. Entire container is moving upward with acceleration a. What is the speed of efflux of the liquid relative to the container? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போவுமே ஒரு ஓப்பன் கண்டெய்னர் தான் கொடுப்பாங்க, அது மூவ் ஆகாது. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்கும், அது அப்படியே நம்ம ஏன்ற ஆக்சிலேஷனில் மூவ் பண்ணுறோமா, இந்த இடத்துல அதாவது கீழே இந்த இடத்துல ஒரு ஹோல் போடுறோம், அப்போ வாட்டர் வெளியே வரும், அது என்ன ஸ்பீடில் வரும்னு தான் நமக்கு தெரியணும். இப்போது அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது இந்த இடத்துலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இது பெர்னாலிஸ் தியரம், எனர்ஜி கன்சர்வேஷனை மட்டும் வச்சு தான் நம்ம ஈக்குவலாக பிரிக்க முடியும். ஸோ வந்து எனர்ஜி கன்சர்வேஷனே பார்த்துடலாம். P1 ப்ளஸ் half rho V1 ஸ்கொயர் ப்ளஸ் rho GH1 equal to P2 ப்ளஸ் half rho V2 ஸ்கொயர் ப்ளஸ் rho GH2. இப்போது P1ன்ற இடத்துல தான் இந்த இடத்துல என்ன இருக்குது ப்ரெஷரோ அதான் P1. இந்த இடத்துல வந்து ஏற்கனவே அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே 2 ப்ரெஷர் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடு. ஃபஸ்ட்டு அட்மாஸ்பரிக் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர் ப்ளஸ் half rho. இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல தண்ணியோட வெலாசிட்டி எவ்வளோ, இந்த இடத்துல ஒரு வெலாசிட்டி போகுது அப்படின்னா இது வந்து இறங்கும். அந்த இறங்குற வெலாசிட்டி இப்போ நீங்களே வந்து டேங்கை திறந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கீழே வந்து கிச்சன்லேயோ இல்லை வந்து வாஷ்ரூம்லேயோ வந்து நீங்கள் டேப்பை திறந்துட்டு மேலே டேங்க்கில் ஏறி பார்த்தீங்கன்னா அது குறையிறது பெருசாலாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த வெலாசிட்டி ஆல்மோஸ்ட் 0. ஓகேவா? அப்போ அதை நம்ம 0 ஸ்கொயர்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ரோ ஜி. இந்த 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 இடத்துல ஜின்ற ஒரு பிரச்சனை வரும். நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம நார்மல் ஜி எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கண்டெய்னர் ஏற்கனவே ஒரு ஆக்சிலேஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது மேலே போகிறப்போ சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சரியா? சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறப்போ நம்ம இடத்துல இந்த இடத்துல என்னது ஜி வராது, எஃபெக்டிவ் ஆக்சிலரேஷன் வரும். அப்போ ஜி ப்ளஸ் ஏ. ஏன் அப்படின்னா இது சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறப்போ ஆக்சிலரேஷனும் சேர்ந்து வரும். அப்போ ஜின்ற இடத்துல ஜி ப்ளஸ் ஏ வரும். ஸோ அப்போ நீ எங்கே அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஜி போடக்கூடாது, ஜி ப்ளஸ் ஏ தான் போட வேண்டும். ரோ ஜி ப்ளஸ் ஏ, அதாவது இந்த இடத்துல எஃபெக்டிவ் ஆக்சிலரேஷன், 2 இடத்துலையும் அதான் எஃபெக்டிவ் ஆக்சிலரேஷன் வரும், ஈக்குவல் டு P2. அதாவது இந்த இடத்த சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து அது ஓப்பன் டு அட்மாஸ்பியர், அப்போ வந்து P0 மட்டும்தான் ஆக்ட் ஆகும். ப்ளஸ் half rho V2 ஸ்கொயர். அந்த V2 ஸ்கொயர் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் ரோ ஜி ப்ளஸ் ஏ. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா H2 வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அவங்க ஹெச்னு கொடுத்துட்டாங்க தரையிலேருந்து. இப்போ இந்த தரையிலேருந்து இது வந்து பார்த்தோன்னா ஒரு சம் ஹைட் தான் இருக்கும், அது பெருசாக வந்து நம்மளை பாதிக்குமானா பாதிக்காது. அப்போ H2 வந்து நம்ம 0ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது வந்து 0 ரோ ஜி இது இன்ட்டு 0. அப்போ இந்த மொத்த டேர்ம் வந்து 0 ஆயிடும். அப்படி தானே? இப்போ எதெல்லாம் 0 ஆகும் அப்படின்னா இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0. அப்போ மிச்சம் இருக்கிறத வச்சு நம்ம சப்ஜெக்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் P0 கேன்சல். அப்போது பிஜி ப்ளஸ் ரோ ஜி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஆஃப் ரோ V2 ஸ்கொயர். அப்படி தானே? இது மட்டும் தான் இருக்குது. ஆமாம், நமக்கு தேவை என்ன, இது மட்டும்தான் வேணும். அப்போ அதை மட்டும் வச்சுக்க. அப்போ V2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 பிஜி ப்ளஸ் ரோ ஜி ப்ளஸ் ஏ டிவைடட் பை ரோ. இப்போ வந்து நமக்கு V2 மட்டும்தான் வேணும் அப்படின்னா 2Pg ப்ளஸ் ரோ ஜி ப்ளஸ் ஏ டிவைடட் பை ரோ. இந்த ஹோல் ரூட் மொத்தமாக இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து என்னது, இதுதான் தான் வரும். இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாரு. இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஸோ ஓகேவா? நம்ம வந்து இன்றைக்கி பெர்னாலிஸ் தியரத்தில் 3 டாப்பிக்கு 3 சப் டாப்பிக்கு, அந்த 3 டாப்பிக்லையும் ஈஸி மாட்ரேட் டிஃபிகல்ட்டுன்னு பார்த்துருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 டாப்பிக்லையும் பார்த்துட்டோம். எப்போவுமே ஈஸி மட்டும் தான் பார்ப்போம். இது இப்போ இந்த 2 டாப்பிக்கும் ஃப்ளூயிட்ஸுக்கு ஈஸி மாட்ரேட் டிஃபிகல்ட்னே பார்த்துட்டு வரோம். ஸோ வந்து நம்ம ஈஸி மட்டுமே கண்டினியூ பண்ணுவோமா, இல்லை நீங்கள் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் போடுங்க அப்படின்னு சொன்னால் அதையும் கம்பேர் பண்ணுங்கள். யார் நிறைய பேர் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ நம்ம அது போடலாம். ஓகேவா? தேங்க்யூ.